இந்த கூட்டத்தை கடந்து வர்றப்ப ஒரு அம்மா என்னை இப்படியே ஒத்து பார்த்துச்சு. பார்த்துட்டு ஒரு வாக்கியம் சொன்னிச்சு, டிவியில கிளம்பி மாதிரி இருக்காரு, நேரில் அழகா இருக்காருல்ல அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கான். அது சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு பாட்டி மாதிரி இருந்தாலும் மனசுல இருக்கத வஞ்சகம் இல்லாம சொல்லுச்சு. டிவியில நாங்க ஏன் கிளவி மாதிரி இருக்கோம்னா லைட்டை போட்டு ரோஸ் பவுடரை போட்டு உட்கார வச்சிருப்பேன். இங்க நான் அழகா இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இல்லை. நான் நின்னுகிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. இங்க யாரு நின்னாலும் கம்பீரமா இருப்பான், அழகா இருப்பான். இதத்தான் எங்க தலைவர் உச்சமலறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி. எங்க மாநிலத்துல நாங்க எதை படிக்கணுங்கிற முடிவை நாங்க செய்வோம்யா. எங்க மாநிலத்துல எங்க மக்களுக்கு நான் என்ன திட்டத்தை கொடுக்கணும்னு நான் முடிவு செய்யணும். நீ மத்திய அரசு முடிவு செய்யக்கூடாது. அந்த மாநில உரிமைக்காக குரல் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அற்புதமான இயக்கம். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி 10 வருஷமா என்ன டுபாக்கூ விடுறாரியா. அப்பா எல்லா மேடையிலையும் போய் ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவார், பார்த்திருக்கீங்களா? கஷ்டப்பட்டு இந்தியில எழுதி வச்சிருக்காங்க. உலகொண்டு பால்பார் பால்பார் மற்றபார் கலுவென்று பெண் சொல்பார். தமிழையா தலையை பிச்சுக்கிட்டாரு. என்ன திருக்குறள் சொல்றாரு ஐயா? அப்புறம் எடுத்து பார்த்தா உழுவுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுகுண்டு பின் சொல்வார். இதத்தான் உழுவுண்டு பந்தர் பந்தர் மற்றவர் தொழுகுண்டு பின் சொல்வார். உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? இன்னொரு மேடையில போய் அகிராமத்துல எழுச்செல்லாம் அது பகவான் உழுத்திய திருவள்ளுவர் ரத்த கண்ணீர் விடுறாரு. உங்களை யாருங்க இந்த வேலையை செய்ய சொன்னா? நீங்க ஹிந்தியில பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, உங்க கட்சிக்காரங்க மொழிபெயர்த்து சொல்லிட்டு போறாங்க. ஏன் கோயம்புத்தூர்ல போய் மர்தமெல்லாம் முருகனுக்கு அரகறாங்கிறாரு? முருகன் உங்க வேலையை பாருங்க. அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் போடுங்க. எங்க இங்க வந்து மர்தமெல்லா முருகனுக்கு அரகறா அப்படிங்கிறாரு. இன்னொரு திருக்குறள் சொன்னாங்க, பாரதியார் பாட்டு ஒரு மேடையில, ஆயுதான் சாபான் காகிதான் சாபான் அலைகள் பபாம் கல்லை சலகள் பபான் ஒன்னாகள் சல்பான் வண்ணாகள் சபான். என் தமிழ் சொந்தங்களா அப்படின்னாரு. திருச்சியில வந்து எல்லாரும் என்ன நீங்க எங்களுக்கு சொந்தக்காரரா? 10 வருஷமா நம்முடைய சொந்தம்லாம் தெரியல அவருக்கு. இப்ப வந்து தமிழ் சொந்தங்களை நம்மளை கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்னா 2024 தேர்தல் வரப்போது உங்க ஓட்டை கேப்சர் பண்றதுக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாடகம் போடுகிறார். அந்த நாடகத்தை நம்புகிற மக்கள் இன்று இங்கேயும் இல்ல, இந்தியாவிலையும் இல்ல. வெள்ளத்துல நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நமக்கு வந்து ஒரு 2000 1000 ரூபாயோ ஒரு உதவித்தொகையை கொடுத்திருந்தால் உண்மையிலே நீங்க தமிழக மக்களை சொந்தங்கள் என்று அழைக்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இப்ப வந்து தமிழ் சொந்தங்களை அப்படின்னு அறிவிக்கிறார். வெள்ளத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பெல்லாம் நம்மளை பார்க்க வராம இந்த மாசம் மட்டும் 4 தடவை இங்க வந்திருக்காரு. எதுக்கு வர்றாரு? 2024 அவர் வந்தா ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நம்பிக்கை. உண்மையிலே இன்னைக்கு பெண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பியா? இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய அந்த உழைப்பை மதித்த தலைவர் நம்ம தலைவர் தான். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒவ்வொரு தெருவிலையும் கிணறு வச்சிருந்தாங்க. அந்த கிணறுல தண்ணி இறைச்சு குடிக்கணும். அதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அந்த கிணறுல தண்ணி போய் இறைச்சு குடிக்க முடியும். இன்னொரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லப்பட்டவர்கள் அந்த கிணத்துல எப்படி தண்ணி வாங்கி கொடுப்பாங்கன்னா அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க தண்ணியை இறைச்சு பானையில கொண்டு வந்து வச்சு அவங்க கொண்டு வந்திருக்க அந்த பழைய பானையில இப்படி தூக்கி வச்சு ஊத்துவாங்க. அந்த பானை தண்ணியை இப்படி வாங்கிட்டு போனாங்க.
இது ஒரு காலத்துல நடந்தது. உயர்ந்த ஜாதிக்காரர்கள் வசிக்கின்ற தெருவில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. உயர்ந்த ஜாதிக்காரர்கள் வசிக்கின்ற தெருவில் சட்டம் போட்டு நடக்கக்கூடாது. இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்தது ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சு எந்த ஜாதி வேணாலும் குடிக்கலாங்கிறது மட்டும் இல்ல, பூமிக்கு அடியில இருந்த தண்ணி அப்படி இருந்தா தானடா நீ இறைச்சு இந்த ஜாதி இறைக்கணும் அந்த ஜாதி இறைக்க கூடாதுன்னு சட்டம் போடுவ. தண்ணிய நான் டேங்க்ல மேல வச்சுட்டா எந்த ஜாதிக்காரன் வேணாலும் குழாயில பிடிச்சு குடிக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற அந்த துறையை உருவாக்கியவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். குடிக்கிற தண்ணியில கூட ஜாதி இருக்க கூடாதுன்னு நினைச்சு மேல்நிலை குடிநீர் தொட்டி அப்படிங்கிறத உருவாக்கி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அந்த பைப்பை போட்டு எந்த ஜாதிக்காரன் பைப்பை திறந்தாலும் தண்ணீர் வருவது போல் தண்ணீரை பொது உடைமையாக்கிய முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிற அற்புதமான இயக்கம். அதனாலதான் எங்க திராவிட மாடல் முதல்வர் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்தாரு. அத உதவி தொகைன்னு சொல்லாம உரிமை தொகைன்னு கொடுத்தாரு. அத பாஜக இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் நம்ம கட்சியில இருந்தவங்க தான், அருமை சகோதரி திருமதி குஷ்பு அவர்கள். அவருடைய கணவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அண்ணன் சுந்தர் அண்ணன். இவங்க திமுக இருந்துட்டு காங்கிரஸ் போயிட்டு இப்ப பாஜக போயிட்டு அந்த கட்சிக்குள்ள போனே அவங்களுடைய தன்மையே மாறி தமிழக முதல்வர் பெண்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசை போட்டு ஓட்டு கேட்கிறார்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரிகளை பிச்சைக்காரிகள் என்று சொல்கின்ற அந்த பாஜகவை ஓட ஓட விரட்டப் போகின்ற தேர்தல் தான் 2024. நீங்க அந்த தேர்தல் மிஷின்ல அந்த ஓட்டு ஒரு தடவை இப்படி அமுக்கிற அந்த ஒரு இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த ஆட்சியவே மாற்றம். நீங்க நினைக்கலாம் நம்ம ஒரு தடவை அமுக்குனா மட்டும் மோடி மாறிடுவார அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை அந்த பட்டன் அமுக்கும் போது உங்களுக்கு எதெல்லாம் கண்ணுக்குள்ள வரணும் தெரியுமா? சிலிண்டர் 1300 ரூபாய் விற்கிது பார்த்தீங்களா, அந்த சிலிண்டர் 3 நாள் அப்படியே வரணும். 1300 ரூபாய் கொடுத்து வாங்கி யோசிச்சு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம்க்கா. இப்ப தேர்தல் வரப்போகுதுன்னு 100 ரூபாய் குறைச்சு கோமா ஸ்டேஜ்ல இருக்கவனுக்கு வாயில பால் ஊத்துற மாதிரி இப்ப 100 ரூபாய குறைச்சு நம்மளை ஏமாற்றி இருக்கிற அந்த நரேந்திர மோடிய விரட்டணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பட்டன்ல கை வைக்கணும். உண்மையான ஒரு பெண்ணுக்கு எப்ப மரியாதை இருக்குன்னா, அந்த பொண்ணு படிச்சு ஒரு அரசாங்க வேலைக்கு என் சகோதரிகள் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க பார், ஒரு ஐஜியா ஒரு பெண் யூனிஃபார்ம் போட்டு நிற்கும் போது ஆண்கள் எல்லாம் அம்மா அப்படின்னு சலிட் அடிக்கிறான் பார். இந்த மரியாதையை பெண்களுக்கு தந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சா பத்தாது, 12th படிச்சா பத்தாது, கல்லூரியில என் பிள்ளை படிக்கணும் சொல்லி மாசம் 1000 ரூபாய் உன் கூட பிறந்த சகோதரி மாதிரி கொடுத்த முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர். மாசம் 1000 ரூபாய். அதனால இன்னைக்கு 2.5 லட்சம் பெண்கள் அதிகமாக கல்லூரியில சேர்ந்திருக்காங்கன்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னைக்கே 22 மேயர்கள்ல 11 மேயர்கள் பெண் மேயர்களா இருக்காங்கன்னா, நாளைக்கு சென்னையில கலெக்டரா, செங்கல்பட்டுல கலெக்டரா, ஐஜியா, டிஜிபியா, தலைமை செயலாளரா ஒரு பெண் எல்லா நிர்வாகத்தையும் அவரால் செய்ய முடியும். அதற்கு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு பெண்ணுக்கு கல்விதான். அந்த கல்வியை கொடுத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. நம்மை படிக்க கூடாது, பெண்கள் படிக்க கூடாது, அவர்கள் கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், முதுமையில் மகனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், சிறுவயதில் தந்தைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண் யாருக்கும் அடிமை இல்லை. அவள் ஆணுக்கு நிகராக எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய துணிச்சல் ஒரு பெண்ணுக்கு வேண்டும் என்று கல்வியை பெண்களுக்கு கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டும். இந்தியா முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தலைவர் கொடுத்த 1000 ரூபாயை 3 மாநிலங்களில் இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கொடுத்த விடியல் பயணம் பெண்களுக்கான அந்த விடியல் பயணத்தை 4 மாநிலங்கள் அதை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியா முழுவதும்
திராவிட மாடல் ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர் பிரதமரானால் இந்தியா முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி நிலைநிறுத்தப்படும். அந்த கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தமிழக முதல்வர். இன்று இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று எல்லோரும் கணித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் இந்தியாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படுறார். அவர் நாட்டு பேரை சொல்றதுக்கு ஒரு பிரதமர் பயப்பட வச்ச தலைவர் நம்ம தலைவரியா. பாரத் மாதா கே ஜெய் அப்படிங்கிறாரு. இந்தியா சொல்ல மாட்டேங்கிறாரியா. இந்தியாங்கிற பேரை எடுத்துட்டு பாரத் அப்படின்னு அடிக்கிறான். இந்தியாங்கிற பேரை வைக்கணும் என்ற ஐடியாவை கொடுத்ததே நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். மோடி வாயில இந்தியாங்கிற வார்த்தையை வரவிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி 2024 இந்தியாவே இந்தியா 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 என்று சொல்லி அந்த இந்தியா கூட்டணி யாரை முடிவு செய்கிறதோ அவர்தான் இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார். மதவெறி பிடித்த பாஜகவை துரத்துவோம். பெண்களை அடிமைப்படுத்திய பாஜகவை துரத்துவோம். அடிமைப்படுத்திய மக்கள் மேலே வரவிடாமல் தடுத்த பாஜகவை துரத்துவோம். பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்களாக வேண்டும், ஏழைகள் எல்லாம் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்த பாஜகவை விரட்டியடித்து சமத்துவம், சமூக நீதி, பெரியார் கண்ட அந்த பெண்ணுரிமை வழங்குகின்ற அந்த இந்தியா கூட்டணியின் ஆட்சி 2024 வரும் 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அந்த புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.